ஹாய், கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து சம் போடுங்க, அதுலேயும் டயலெக்ட்ரிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சம் என்னன்னா, தேர் ஆர் டூ டயலெக்ட்ரிக்ஸ் வித் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 2 and 3 வித் சிமிலர் டைமென்ஷன். த ரேஷியோ ஆஃப் கெப்பாசிட்டன் இந்த டூ கேஸ் கிவன் பிலோ. அதாவது இங்கே ரெண்டு கேஸ் இருக்குது, ரெண்டு கேஸோட கெப்பாசிட்டன்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் இது C1, இதோட கெப்பாசிட்டன்ஸ் C1, இது கெப்பாசிட்டன்ஸ் C2 மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. தென் அவங்க கொடுத்துட்டாங்க இதோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ஸ் 2, இன்னொன்று 3, அதே மாதிரி இது 2, 3 ரெண்டுமே சேம் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஹிண்ட் இருக்குது. சரி, ஓகே. லைக் இது வந்து எதுக்குன்னா மேபி இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். சோஃபார் எனக்கு கேட்டிருக்காங்களா இல்லையான்றதை நான் செக் பண்ணல, பட் கேட்கலாம். ஏன்னா ரொம்ப இது ஒரு வெரைட்டியான ஒரு கொஷின் தான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா C = எப்சிலான் A/D. இந்த எப்சிலான்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டயலெக்ட்ரிக் மீடியம். அந்த ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு இடையில ஒரு மீடியம் இருக்குல்ல, அதோட பெர்மிட்டிவிட்டி. எகெயின் அந்த பெர்மிட்டிவிட்டி எப்படி எழுதலாம்னா எப்சிலான் நாட் A/D. இந்த எப்சிலான் ஆர்ன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதை வந்து எகெயின் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதுதான் கேஸ். நெக்ஸ்ட்டு இன்னொன்று நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் அப்படி ஒன்று இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருக்குது. சரி, ஓகே. சீரீஸில் இருக்கும்போது என்னென்னா, லெட்ஸ் சே கெப்பாசிட்டன் இன் சீரீஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னென்னா C1 C2 ரெண்டு கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் அதை எழுதிக்கிறேன். C1 C2 by C1 + C2. இதே கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் என்னென்னா ஜஸ்ட்டு C1 + C2 தான். இது வந்து ஜஸ்ட்டு ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ரெண்டு தானே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இல்லை, லைக் இன்சைட்லேயே ரெண்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸ் அண்ட் பேரலலுக்கும் இந்த சம்முக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து லெட்ஸ் சே இப்படி ஒரு பேரலல் பிளேட் இருக்குது, இதில் வந்து டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்குது, லெட்ஸ் சே D1. இங்கே ஒரு எகெயின் ஒரு அதே கெப்பாசிட்டர் டயலெக்ட்ரிக் மீடியம் D2ல் இருக்குது. பட் இது எகெயின் ரெண்டுக்குமே லைக் சேம் பொட்டென்ஷியல் தான் தராங்க. அதாவது நான் உங்களுக்கு புரியுதில்ல, அதாவது இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து ஒரு கெப்பாசிட்டராகவும் இந்த பார்ட்டு இன்னொரு கெப்பாசிட்டராகவும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் பேரலல் இருக்குது. ஏன்னா ரெண்டு கெப்பாசிட்டருக்குமே வோல்டேஜ் வந்து இண்டிவிஜுவலாக போகுது. வோல்டேஜ் இண்டிவிஜுவலாக போணுச்சுன்னா என்ன அர்த்தம்? பேரலல். இதே வோல்டேஜ் வந்து ஒரு கெப்பாசிட்டர் மூலமா இன்னொரு கெப்பாசிட்டருக்கு போணுச்சுன்னா சீரிஸ். ஸோ இந்த கேஸ் பாருங்கள், இந்த கேஸ் மோர் லைக் ஒரு கெப்பாசிட்டர் இன் பேரலல். அது எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த கேஸ் பாருங்களேன், இது வந்து நான் இது எப்படி பேரலாக ட்ரீட் பண்ணமோ, பேரல் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி அதை வந்து கெப்பாசிட்டர் இன் சீரியஸில் டீல் பண்ணும். ஏன்னா இந்த டயலெக்ட்ரிக் மீடியம், அதாவது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஒரு கெப்பாசிட்டருக்கு அப்புறமேட்டுக்கு தான் இன்னொரு கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் வரும். ஏன்னா ரெண்டு கெப்பாசிட்டருக்கும் இண்டிவிஜுவலாக வோல்டேஜ் இல்லை. ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் வழியாக போயிட்டு நெக்ஸ்ட்டு அதே அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறேன், சார்ஜ் செப்பரேட் ஆகும், அப்படி தானே ஸ்டோர் ஆகுது. கெப்பாசிட்டர் இஸ் அ சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ். அகெயின் அது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து எனர்ஜி = ½ CV². எகெயின் Q = CV ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்கள. அப்படி பார்க்கும்போது நமக்கு ½ Q²/C. லைக் இது வந்து சார்ஜ் ஸ்டோர் பண்ணது. இந்த வே வி ஆர் ஸ்டோரிங் எனர்ஜி. ஓகே, பேசிக்கலி அதுதான். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்து நான் சீரியஸ்ன்னு சொல்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான் இவ்வளோ நேரம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா லைக் இண்டிவிஜுவலாக வோல்டேஜ் வரல, ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம்க்கு அப்புறம் தான் இன்னொரு டயலெக்ட்ரிக் மீடியமுக்கு போகுது, சப்போஸ் வோல்டேஜ் போகிற மாதிரி இருந்தால். ஸோ அதனால் இது வந்து சீரியஸ் கேஸ். இது வந்து சீரியஸாக ட்ரீட் பண்ணோம், சீரியஸ். இது வந்து பேரலாக ட்ரீட் பண்ணோம். ஓகே, இதை வந்து பேரலாக ட்ரீட் பண்ணணும்னு சொன்னதுனால இது வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், கெப்பாசிட்டர். ஓகே, இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, ஸோ CLன்னு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரைட் சைடு இருக்குது, CRன்னு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், CL = இது வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 2வா, ஸோ 2 ε0. எகெயின் நீங்கள் பாருங்கள், ஓகே, ரெண்டோட அந்த டிஸ்டன்ஸ் லென்த்து D தான், ரெண்டுக்குமே D தான். பட் இங்கே பாருங்கள், லெட்ஸ் சே இது வந்து டோட்டல் ஏரியா ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் பிரிக்கும் போது A/2 இருக்கும். அதாவது இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் நான் ஜஸ்ட்டு 2 டைமென்ஷனாக வரைஞ்சிருக்கேன். பட் 2 டைமென்ஷனில் இல்லை, 3 டைமென்ஷனில் இருக்கும். அப்போ தான் நம்ம வி கேன் ஸ்டோர். ஒரு ரெண்டு லைனுக்கு இடையில சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுமானா கிடையாது. ஏன்னா நம்ம இது படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளேட், லைக் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் கெப்பாசிட்டர். ஸோ இங்கே பாருங்கள், இதோட டோட்டல் ஏரியா ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் டைமென்ஷன்ஸில். ஸோ A/2 பிரிச்சிருக்கும். ஸோ 2 ε0 A/2 by D.
இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு எகெயின் பேரலாக இருக்கிறதுனால நான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 3 எப்சிலான் நாட் a/2/d. இப்போ பாருங்கள் லைக் எப்சிலான் நாட் a/2d வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் வெளியே எடுத்துக்கிறேன். எகெயின் 2 + 3. ஸோ இது வந்து 5 எப்சிலான் நாட் a/2dன்னு இருக்குது. ஓகே, அதாவது CL லெஃப்ட் சைடில் இருக்க இந்த கேஸோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து இது. உங்களுக்கு சப்போஸ் அவங்க டிஃபைன்டு ஏரியா டிஃபைன்டு அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. பெர்மிட்டிவிட்டிக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியும். 8.87 × 10⁻11 12. ஓகே, சம்திங் அது உங்களுக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி கெப்பாசிட்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருங்க. இதோட கூட ஒரு சம்ஸ் கேட்கலாம். பட் ரேஷியோ கொஷின் நமக்கு இங்கே வேறு. ஸோ அதனால் நான் இங்கே வேறு மாதிரி பண்ணுறேன். இது அகெயின் சீரியஸ் கேஸு. சீரியஸ் கேஸ்னு வரப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டுக்குமே ஏரியா வந்து சேம் தான். இங்கேயும் ஏன்ற ஏரியா தான் இருக்குது, இதுக்கும் ஏன்ற ஏரியா தான் இருக்குது. பட் இங்கே ரெண்டுக்குமே இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் d இருக்குல்ல, அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு d/2 d/2ன்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஓகே, அப்படி பார்க்கும்போது CR தானே, இது வந்து சீரியஸில் இருக்குது. ஸோ C1 C2 / C1 + C2. நான் ஃபஸ்ட்டு C1 C2 தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். C1 வந்து லைக் இங்கே கண்டுபிடிச்சது தான், இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, 2 எப்சிலான் நாட், ரெண்டோட ஏரியாவும் A தான். பட் டிஸ்டன்ஸ் வந்து d/2. ஸோ d/2 மேலே போனதுனால × 2. ஓகே, இது வந்து 4 எப்சிலான் நாட் a/dன்னு வந்துடும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு C2 வந்து 3, ஏன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 3ன்னு கொடுத்துட்டாங்க. எப்சிலான் நாட் a/, d மேலே வந்து 2 ஆகும். நமக்கு இங்கே வந்து 6 எப்சிலான் நாட் a/d. கரெக்டு தானே? கரெக்டு. இப்போது C1 C2 இருக்குது. ஜஸ்ட் இதை அங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரெண்டுலேயுமே எப்சிலான் நாட் a/d காமனாக இருக்குது. ஸோ எப்சிலான் நாட் a/d ஹோல் ஸ்கொயர்னு வரும் மேலே மல்டிப்ளை பண்ணதுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 6 இருக்குது, அங்கே 4 இருக்குது. ஸோ 24ன்னு இருக்கும். 6 × 24 6 × 4 24. எகெயின் C1/C2 எப்சிலான் நாட் a/d காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியே எடுத்துகிட்டு எகெயின் நமக்கு 4 + 6 10ன்னு வரும். ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், இது எப்சிலான் நாட் a/d இங்கே ஒன்று இருக்குது, பட் இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிரும். ஸோ இது வந்து 24/10 எப்சிலான் நாட் a/d. ஓகே, நமக்கு ஆல்ரெடி இங்கே 5 எப்சிலான் நாட் a/2dன்னு இருக்குது. இப்போ ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ரேஷியோ கண்டுபிடிப்பாமா? எதுக்குன்னா CL/CR. ஓகே, அப்படின்னா 5 எப்சிலான் நாட் a/d 2d சாரி இன்ட்டு r தானே. ஸோ அது இன்வெர்ஸ் ஆகிடும். இன்வெர்ஸ் ஆகும்போது 10 d/24 எப்சிலான் நாட் a. ஸோ எப்சிலான் நாட் a கேன்சல் ஆகிரும், d கேன்சல் ஆகிரும். எகெயின் 2 10ன்னு இருக்குது. ஸோ 10/2 5. ஸோ அது நமக்கு 5 5s are 25/24. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி. ஸோ லைக் நிறையா பேசியிருக்கோம். பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக சம் போட்டுடலாம். ஸோ இது வந்து அவ்வளோ லைக் டேரெக்டாக புக்கில் இருக்காது. லைக் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறது தான். ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.